அவரை எடப்பாடி பழனிசாமி என்று அழைப்பதை விட பல்டி பழனிசாமி என்று அழைக்கலாம். நேற்றைக்கு முன்தினம் அறநிலையத்துறையின் சார்பில் கல்லூரியிலே தொடங்கப்படக்கூடாது என்றார். நேற்றைக்கு என்ன சொன்னார்? கடுமையான எதிர்ப்பு ஏற்பட்ட பிறகு அறநிலையத்துறை சார்பில் நான் கல்லூரியில் வேண்டாம் என்று சொல்லவில்லை, அரசு சார்பிலே கல்லூரிகள் தொடங்கினால் ஏற்புடையதாக இருக்கும், அனைத்து வசதிகளும் கிடைக்கும் என்று சொன்னார். பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் இருண்டு போனதாக நினைக்கும் என்பால் அதுபோல் அவருக்கு நாட்டு நடப்பே தெரியவில்லை. நம்முடைய காளிகாம்பாள் திருக்கோயில் சார்பிலே நடைபெறுகின்ற கல்லூரியில் ஆண்டுதோறும் அந்த மாணவ செல்வங்களுக்கு கட்ட வேண்டிய கட்டணத்தை இலவசமாக திராவிட முன்னேற்ற கழகமே கட்டி கொண்டிருக்கின்றது. அந்த மாணவ செல்வங்களுக்கு உண்டான புத்தகப்பை மற்றும் புத்தகம், பேனா, தண்ணீர் பாட்டில் போன்றவற்றை கல்வி குழுமத்திலே இருக்கின்ற இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் அமைக்கப்பட்ட கல்வி குழுமத்திலே இருப்பவர்கள் இலவசமாக வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதோடு மட்டுமல்லாமல் பழனி ஆண்டவர் திருக்கோயிலே பயிலுகின்ற மாணவ செல்வங்களுக்கு காலை சிற்றுண்டியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார். அதைத் தொடர்ந்து இந்த ஆண்டிலிருந்து மதிய உணவையும் கொண்டு வந்திருக்கின்றார். அதோடு மட்டும் இல்லாமல் அந்த கல்லூரியிலே தங்கி பயிலுகின்ற உண்டு உறைவிடமாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு முழு நேரமும் கட்டணமில்லா உணவை வழங்கி கொண்டிருக்கின்றார். அரசு சார்பில் என்னென்னலாம் நடக்கின்றதோ அவையெல்லாம் படிப்படியாக நம்முடைய முதல்வர்கள் கொண்டு வந்திருக்கின்றார். உதாரணத்திற்கு சமீபத்திலே ஏகாம்பரநாதர் திருக்கோயில் சார்பிலே செயல்படுகின்ற அந்த பள்ளி என்பது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பாதுகாக்கப்பட்ட பள்ளி. அங்கே 1000 மாணவர்கள் பயின்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த மாணவர்களுக்கு அனைவருக்கும் 10, 11, 12 படிக்கின்ற மாணவர்களுக்கு 10,000 ரூபாயை வழங்கியிருக்கின்றோம். அதோடு அந்த மாணவ செல்வங்களுக்கு தேவையான 146 மிதிவண்டிகளை வழங்கியிருக்கின்றோம்.